தனிமையில் தோன்றும் ஒளி. ஒரு சிறிய கிராமத்தில் ஆராதனா என்ற சிறுமி இருந்தாள். தாயையும் தந்தையையும் இழந்தவள். அவளது வாழ்க்கை முழுவதும் துன்பம், ஒருபோதும் சந்தோஷம் கிடையாது. தன் வயதினர் எல்லாம் பள்ளிக்கு போய் களிப்புடன் இருந்தபோது ஆராதனா தன் நிழலோடே மட்டும் பேசிக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ சபை வந்தது. ஒரு மூதாட்டி ஆராதனாவை கவனித்தார். "சீக்கிரம் வா, நம்மோடு ஆராதிக்க இயேசுவை பற்றி கேள்" என்றார். ஆராதனை முதலில் தயங்கினாள். "யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள், இயேசுவும் என்னை நேசிக்க மாட்டார்" என்றாள். ஆனால் மூதாட்டி மெதுவாக புன்னகையுடன் கூறினார், "இயேசு உன்னை நீ பிறக்கும் முன்பே இருந்து உன்னை நேசிக்கிறார். உன் கண்ணீர் விழுவதற்கு முன்பே அவர் உன் மனதை பார்க்கிறார்." அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் உள்ளத்தை குருகுலைக்கச் செய்தது. அவள் கண்களில் நீர் பொங்கியது. அந்த இரவு முதல் அவள் தினமும் ஒரு வேத வசனத்தை படித்து விசுவாசத்தில் வளர்ந்தாள். விடப்பெரிது, நான் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன், விலகமாட்டேன். எபிரேயர் 13:5. தனிமையின் நடுவிலும் துன்பத்தின் இருளிலும் இயேசுவின் குரலும் அன்பும் ஒளியாக வந்தது. இப்போது ஆராதனா தனக்கேற்ற சிறுவர்களுக்கு பாடங்கள் நடத்துகிறாள். அவளது முதன்மையான வார்த்தை, "நீங்கள் நம்பாத நேரத்தில் கூட இயேசு உங்களை நேசிக்கிறார்." இதன் பொருள், நம்மை உலகம் மறந்தாலும் இயேசு ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை.